அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிவாம்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்குது. இதோடைய நிறைய கேம்பஸஸ், ரீஜனல் கேம்பஸஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல டிஎன்இஏ அப்ளை பண்ணணும். இப்போது இதுக்கு நம்ம முதல்ல டிஎன்இஏ அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும். டிஎன்இஏ அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்லையே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆன்லைன் அப்படின்ற அந்த ஹோம் பேஜ் வந்துடும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு நல்ல ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க. கூடுதலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய கொலாபரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ பொதுவாக கோர்சஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது, எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எப்போவுமே ரேங்கிங் தான் பார்ப்போம். அண்ணா யூனிவர்சிட்டி எப்பவுமே வருஷம் அவங்களுக்கு ஒன்றா ரேங்கிங்கும் விடுவாங்க. ஆனாலும் நம்ம என்ன ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் சென்னையில் இருக்கிறது எதுனாலும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். எந்த கோர்ஸ்னாலும் ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போது கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இப்போ வந்து திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, அந்த மாதிரினா இப்போ அந்த ரீஜனல் கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பிஐடி கேம்பஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாமே நம்ம எடுக்கலாம்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த லேயரில் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க முடியுது அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் நினச்ச கோர்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நியூ டேர்மில் நிறைய கோர்சஸ் இருக்கும். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது, டேட்டா சயின்ஸ் ட்ரெண்டில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய கோர்ஸ் அதை பற்றி கூட படிக்கணும்னு தோணும். ஆனால் ஜென்ரலாக கெரியர் கைடன்ஸில் நம்ம என்ன சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த பேசிக்காக நல்ல வெல் எஸ்டாப்ளிஷாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸை எடுங்க அப்படின்னு தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போது டேட்டா சயின்ஸுக்குமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கும். மேலே நீங்கள் மாஸ்டர்ஸ் போகும்போது டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படியும் பார்த்தீங்கன்னாலும் நிறைய இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ட்ரெண்ட்லேயும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் நிறைய பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய கோர்சஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எந்த கவர்மெண்ட் ஜாபும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போது அதுக்கான கோர்ஸஸை தெளிவாக சூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஜெண்டர் பயஸ்டாக கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. பொண்ணு அதனால் ஐடி தான் எடுக்கணும், இல்லை பையன் வந்து மெக்கானிக்கல் தான் எடுக்கணும், இது மாதிரி ஜெண்டர் பயஸ்டாக இருக்காதீங்க. எந்த கோர்ஸ்னாலும் யாருனாலும் எடுத்து படிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் கூடுதலாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸில் கிடைக்கிது, கவர்மெண்ட்டே ஃபுல்லாக பே பண்ணுது அப்படின்னாலும் கூட நீங்கள் பெட்டரான கேம்பஸ் தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப கிளியராக இருங்க. நகரத்துக்குள்ளே இருக்க ஒரு கேம்பஸை சூஸ் பண்ணுறது எப்பயும் வைஸ் ஐடியா. சரிங்களா? ஸோ இப்போ கமிங் பேக் டு த கவுன்சிலிங் ப்ரொசஸர், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கவுன்சிலிங்கில் நீங்கள் உங்களோட சீட்ஸை வந்து எந்த காலேஜில் இருக்குன்றத பொறுத்து சூஸ் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்னு அதை நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்க்கான கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இன்ஜினியரிங்கில் எப்போவுமே என்ன கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் தான் கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் அதில் டாப்பாக உங்களுக்கு இந்த 3 மார்க் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம்லைன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டென்டேட்டிவ் ஷெடியூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 7ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போது டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜூன் 6ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு ரிமெம்பர் பண்ணிங்க. ஜூன் 9ஆம் தேதி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 11th ஜூனில் கிடச்சிரும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இன்பிட்வீன் 10th to 20th ஜூனில் நடக்கும். ரேங்க் லிஸ்ட் எப்போ போடுவாங்க அப்படின்னா 27th ஜூனில் நடக்கும். ஸோ இங்கே கண்டிப்பாக உங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் எல்லாமே வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூலையில் தான் நடக்கிறதுக்கான அந்த சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அந்த நாங்கள் சீக்கிரமாக வந்து அதுக்கான
கவுன்சிலிங் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் வந்து தமிழ்லேயும் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே ரொம்ப ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருக்கீங்க, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வேறு எதுவும் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கொடுக்கணும். அதில் உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போது எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ப்ரெஃபரன்ஸும் இருக்குது. நீங்கள் இதில் இன்ஃபர்மேஷன் ப்ராக்சர் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதில் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான இன்ஃபர்மேஷன் ப்ராக்சரில் உங்களுக்கு எல்லா தகவலுமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ சீட் இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு ரிசர்வேஷன் உட்பட எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராக்சரை ஒரு முறை படிக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் கொடுத்து அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிடெக் ஆப்ஷன் கொடுக்கணும். பிஆர் பிடெக் தான் எப்போவுமே நான் சூஸ் பண்ணுவோம். பிஆர்க் அப்படிங்கிறது நீங்கள் ஆர்கிடெக்சர் கோர்சஸ் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பிடெக் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை கையில் வச்சுட்டு தான் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அது ரொம்ப கவனமாக இருங்க. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ ரொம்ப சரியான தகவலை கொடுங்க. மறுபடியும் ஒரு முறை சரி பார்க்கணும் அப்படின்னா இப்போவே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். இன்பிட்வீனில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க. எல்லா டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ரிவாம்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து நம்ம அட்மிஷன் தொடர்பான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். சரிங்களா? நன்றி.